மேஷராசிக்காரர்கள் இந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். தகப்பனார் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல் சரியாகும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தந்தை வழி உறவுகளால ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கும், அல்லது நம்ம உடன் பிறந்தவர்களால கூட தேவையில்லாத மன சஞ்சலங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகுவினுடைய பிடியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சில சிக்கல்கள் இருந்துட்டு இருந்துச்சு. பட் 2026 அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும். சொந்த ஊருக்கு போகணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், சொந்த ஊரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், கண்டிப்பாக நடக்கும். சொந்த எல்லையில் நான் ஒரு வீடு கட்டணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பங்குச்சந்தை முதலீடு, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டவங்கலாம் கடவுள் புண்ணியத்தில் தாராளமாக இந்த பீரியடில் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நல்ல விஷயம் நான் எப்போல்லாம் தொடங்கலாம் அப்படின்னா, மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் நிதானமாக நீங்கள் செயல்படணும். மேக்கு பிறகு நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. குரு நாளில் உச்சமடைகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. எந்த வழிபாடை செஞ்சால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருக்கோவில் எதாக இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு உங்கள் கையால் ஒரு 5 அகல் விளக்குகளை அந்த நமசிவய தீபம் மாதிரி ஏற்றி வச்சுட்டு அந்த எம்பெருமானை மனமுருக பிரார்த்தனை பண்ணி அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கூட ஒரு 9 சுத்து வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எல்லையை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும்.